வணக்கம். ஓகே, எல்லாருக்கும் ராத்திரி வணக்கம். இப்போது எடுக்கிறது மணி வந்து 11 மணி. சரி, நான் ஏன் மெதுவாக பேசுகிறேன்னு நீங்கள் கேட்கலாம். கேட்குது, நீங்கள் அப்போ கூட நீங்கள் கேட்கலாம், ஏன்டா அப்பப்போ லொக்கேஷனை மாற்றிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. ஆக்சுவலி கீழே யாரும் இல்லைனால, சரி வந்து எங்கள் அக்கா ரொம்ப யாரும் இல்லைனால எங்கள் வீட்டில் டாபின் ஒன்று இருக்காது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. ஆனால் எங்கள் வீட்டில் ஒரு பப்பி இருக்குது, சிக்ஸு. அவன் வந்து இப்போது மேலே தூங்குவான்ட்டான். அவன் எப்பயுமே மேலே தான் தூங்க வருவான். சரி, இவன் தனியாக இருக்கானே, அதனால் நான் வந்துட்டேன். மென்மே கிச்சன் தான் என்னோடய ஸ்பாட்டு. அதனால் இன்றைக்கி ஒரு நாள் கோச்சிக்கிறேங்க. இன்னொன்று வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காட்டேன். நான் புதுசாக ஒரு மைக் வாங்கியிருக்கேன். அந்த மைக்கு இன்றைக்கி நான் ட்ரை பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு தெரியல வேறு. ஹலோ ஹலோ, மைக்கு கழட்டி மாட்டிக்கலாம். கேட்குதா? ஹலோ, இதுதான் அந்த மைக்கு. தெரில விட்டுருக்கேன். இதுதான் இதுக்கப்புறம் நம்மளோட மைக்கு. இதில் தான் இதுக்கப்புறம் நான் பேசுவேன். நான் இப்போது பேசுகிறது சரியாக கேட்கணுன்னா மன்னிச்சிருக்கேன். ஏன்னா எல்லாம் தூங்க மாட்டாங்க. அதனால் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மேலே நம்ம லொக்கேஷன் எழுதி மன்னிச்சிருங்க. கொஞ்சம் என்னோடய செயின் உரசுது, பரவாயில்ல. ஓகே நீங்கள் இதிலே பார்த்துருப்பீங்க என்ன இதுன்னு. ரீல்ஸ் ரியாக்ஷன் தான். நானும் பேசி வளவலன்னு இழுக்க எனக்கு இது இல்லை. நான் வந்து சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். வந்து எந்த ஃபோன்லேருந்து நான் பண்ண போகிறேன்னா, என்னோடய புது ஃபோன்லேருந்து. அதான் பழைய ஃபோனு அது செஞ்சனால புது ஃபோன் வாங்கிட்டேன். விவோ தெரில. ஃபஸ்ட்டு நான் ஃப்ரீயாக இருக்க டைமே இந்த ராத்திரி தான். இந்த டைமில் தான் ரீல்ஸ்லாம் பார்ப்பேன். சரி, அது உங்களோட சேர்ந்து பார்ப்போமேன்னு தான் இப்போது உங்களை பார்க்க வரேன். என் நடுராத்திரினால நான் வந்து ஹெட்ஃபோன் போட்டு தான் நான் வந்து இதெல்லாம் செய்வேன். மன்னிச்சிடுங்க, ஹெட்ஃபோன் போட்டு தான் செய்வேன். என்னையும் ஜேகே நினச்சி இது பண்ணிடாதீங்க. புது ஹெட்ஃபோன் தான். ஓப்பனிங்லேயே இந்த மாதிரி தான் கண்ட்ராவே ஒன்று வருமா தெரியல. Leave it da. It's just a situationship. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி ஊர்ல திருவிழா. Leave it da. साहिबा आए घर काहे ना. இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன். இது வந்து எந்த ரீல்ஸை பார்த்து நான் சிரிச்சிட்டேனோ அதுலேருந்து ரீல்ஸ் அவுட் ஆயிரும். இது இப்போ நான் எடுக்கிற முடிவு. சிரிச்சிட்டேன்னா துப்பாதீங்க, ஏன்னா மறந்துருக்கேன். நான் பொறுப்பு இல்லை. கெட்ட வார்த்தை அந்த மாதிரி ஏதாச்சும் எயிட் ட்ரெஸ் வந்துச்சுன்னா தயவுசெய்து தனியாக பாருங்கள். இது ஒரு வார்னிங். Working out with the stretch band. Oh. After hearing my friends smoke a love story. இப்படி ஒரு லவ் ஸ்டோரியை நான் கேட்டதே இல்லை. டாக்டர், என் லவ் ஸ்டோரியை கேட்டால் இப்படி ஃபீல் பண்ணுறீங்க? எது லவ் ஸ்டோரியா? இதெல்லாம் லவ் ஸ்டோரின்னு வெளியே சொல்லிட்டாதரா. காரி துப்புறா மாதிரி இருக்கு. அப்போ அழுதிங்க? மிளகா பஜ்ஜை கடிச்சிட்டேன், கண்ணெரிச்சல் தாங்க முடியல, அதான் அழுத. இவன் லவ் ஸ்டோரியை கேட்டு அழுகுறாங்களாமா. மட்டமாக தான் இருக்கு.
இந்த கதைக்கு நான் வரேன். அது என்னன்னு எனக்கும் தெரில, என்ன மாயமோ எனக்கும் புரியல. எனக்கு ஒன்றே ஒன்று புரியல. இப்போது நான் கப்பலாக இருக்கேன்னா எல்லோரும் சிங்கிளாக இருக்கிறேன், நான் சிங்கிளாக இருக்கிறானுங்க. இது ஒன்று சிங்கிளாக இருக்காங்க. இப்போது நான் சிங்கிளாக இருக்கேன்னா எல்லாம் கப்பலாக இருக்காங்க. எனக்கு புரியல. இது எல்லா கேங்க்கும் இருக்கா, இல்லை எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கான்னு தெரில. உங்கள் கேங்க்கு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா டேக் பண்ணி கொடுங்க. எல்லோ பேக் இருக்குது, தட்டி கிளிக் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுறேன் மேடம். இன்னி வரைக்கும் அதுக்காக தான் நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் தான் எனக்கு தெரிஞ்சு நான் நார்மலாகவே நான் தூங்குகிற டைமே இப்போ பேசுகிறது 4 மணி தான் தூங்குகிறேன். நான் அதுக்கு மேலேயும் தூங்க மாட்டேங்கிறேன், அதுக்கு கீழேயும் நான் தூங்க மாட்டேங்கிறேன். எனக்கு இப்போ ஒரு அல்பாசியாக இருக்குது. ஒரு 12 மணிக்குள்ளே தூங்கணும், ஒரு 10 மணிக்கு தூங்கணும், 10 மணிக்கெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான், 11 மணிக்கு தூங்கணும், ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. ஆனால் தூக்கம் தான் வர மாட்டேங்குது. அதான் ஏன்னு எனக்கும் தெரியல. சில பிரச்சனைகள் யோசிச்சு போவே மாட்டேன். புரிஞ்சுதா? பொண்ணு மனசு ஒரு தினுசு, அதில் மிருகமும் தெய்வமும் வாழும். என்ன பந்தாடும் மிருகம், கூறு போட்டு கூத்தாடும் தெய்வம். அவ நினப்ப புரிவதில ஒரு ஆம்பளை பொழப்பு. இந்த பாட்டு கேட்டால் தான்டா கொஞ்சம் அந்த இதாகவே இருக்குது. யார் இந்த பாட்டுனா அதெல்லாம் ஒரு வைப்பு. இந்த பையன்களுக்கு மட்டும்தான் இந்த பாட்டு. பொண்ணுக்குள்ளே கேட்கலாம், ஆனால் இந்த பையனுங்களுக்கு, இந்த பிரேக்கப் ஆகிற பையனுங்களாம் இருக்காங்கல்ல, அவனுங்களுக்கு தான் இது கரெக்டாக இருக்கும். ஆக்சுவலி இது உண்மை. இது பாதி பாய்ஸ் கேட்டானா இதனால தான் கேம் விளாடுவாங்க. ஆக்சுவலி அவனுக்கு ரீசன் கூட தெரியாது, எதனால் நம்ம விளாட்றோம் அப்படின்னு அவனுக்கு தெரியாது. ஏன்னா என்னைய கேட்டால் இதுதான் ரீசன். ஆக்சுவலி நான் இன்னொன்று விஷயம் நான் சொல்லணுன்னு என்னன்னா, நான் ரீசெண்டாக நான் இப்போது இன்னொன்று கேமுக்கு நான் எடிக்டடாக ஆனேன். இப்போ ஃப்ரீ ஃபயரா பப்ஜின்னு கேட்டாருங்க, செஸ்ஸுக்கு எடிக்டட் ஆகிட்டேன். ஆக்சுவலி ரீசெண்டாக நான் எனக்கு எனக்கு செஸ் மேலே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. அது அறிவுள்ள ஆளுக்கு தான் விளாடுவாங்க அப்படின்னு எனக்கு அது இதாகவே ஆயிடுச்சு. சரி நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் தர இதே மாதிரி தான் ரீல்ஸ் பார்க்கும்போது ஒருத்தர் இந்தியாவில் உள்ளவர் காமெடியாக செஸ் விளாண்டு போட்டுருப்பார் ஐஜியில். நல்லா இருக்கு செஸ்ஸு, இவ்வளோ தான் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் போலன்ட்டு நான் எனக்கு ஆசை தான் செஸ். அப்பயே எனக்கு இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து எனக்கு அதை பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அப்புறம் இன்னொருத்தவங்க இருக்காங்க, வெள்ளைக்கார அவங்க அழகாக இருப்பாங்க. அதை நான் சொல்ல விரும்பல. அவங்க பேர் டீனானா இந்த மாதிரியும் ஸ்டார்ட் ஆகும். அவங்க பேர் எனக்கு தெரியல. அவங்களும் செஸ்ஸு நல்லா விளாடுவாங்க, இவங்களும் செஸ்ஸு தான் ரீல்ஸை போடுவாங்க. எனக்கு அப்பயும் இன்னும் அதிகமாகிடுச்சு செஸ் விளாடணுன்ட்டு. அதனால் இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா, இங்கே தெருதான் தெரில, இந்த டெய்லி எப்போ எனக்கு டைம் கிடைக்குதோ அப்பப்போ பூந்துடுறது தான். தாத்தா ஆஃப் பண்ணி விட்டு நம்ம செஸ்ஸில் தான் பூடுறது. ஒரு கேமு 2 கேம்லாம் இல்லை, பூந்துக்கிட்டே இருப்போம். ஆனால் நான் நிறையா கேமில் ட்ராஃப் தான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 6 வாட்டி செக்மேக் அடிச்சிருக்கேன், அவ்வளோதான். பட் அதுவே பெருமை தான். அது பிகினர்னால அப்படி யாருந்தால, பட் நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் போயிட்டேன். கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. ஓகே, திரும்பவும் சாரியா. கள்ளக்கபடம் இல்லாம எப்ப பார்த்தாலும் குழந்தை மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்களே, அந்த பழைய சிரிப்பை நான் மறுபடியும் பார்க்கணுங்க. அந்த அண்ணாமலை சத்து பல வருஷங்களாச்சு.
ஓவராக இருக்கல. வந்தா சுட்டா போனா ரிப்பீட், வந்தா சுட்டா போனா ரிப்பீட், வந்தா சுட்டா போனா ரிப்பீட், வந்தா சுட்டா போனா ரிப்பீட். இன்னைக்கு வருவா ரிப்பீட். முடியல தலைவரே. ஆக்சுவலி சோரேன்னு ஒரு படம் வந்துச்சு, இந்தோனேஷியாவில் ஒரு படம். ஆக்சுவலி எனக்கு தெரியும் இப்படி ஒரு படம் இருக்கு வந்து நெட்ஃப்ளிக்ஸில் வந்திருக்குன்னு தெரியும். நான் உண்மையிலுமே ஒரு படத்தை பார்த்து ஒரு அழுந்தேன். ஏன் அழுந்தேன்னு எனக்கே தெரில. ஆனால் எனக்கு அந்த படம் பார்த்து எனக்கு அவ்வளோ அழுகு வந்துச்சு. சீரியஸாக சொல்லணும்னா அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஃபிலிம் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டேன். எனக்கு இந்தோனேஷியாவில் ஒரு பிடிச்ச ஒரு படம் தான் நான் இந்த சோரே, அந்த படம் மட்டும் தான் சொல்லுவேன். யார் பார்க்கலையோ தயவுசெய்து போய் பாருங்கள். அது ஒரு மாஸ்டர் பீஸ். இது வரைக்கும் எனக்கு லவ் படம் பார்த்து எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆனதே இல்லை. பட் ஃபஸ்ட் டைம் நான் ஒரு இந்தோனேஷியா ஒரு படத்தை நான் நம்பி ஒரு தடவை பார்க்கலான்னு பார்த்தேன். ஏன்னா நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்த்தா தெரியும் வந்து நான் ஒரு படம் பைத்தியம். நான் எந்த படம் சீரியஸாக இருந்தாலும் பூந்து வளர்த்துறதும். பட் எனக்கு இந்த படம் என் மனசுக்கு ரொம்ப டச் ஆகிடுச்சு. கிளைமேக்ஸ் சீன்ஸில் எனக்கு ஒரு மாதிரியே கண்ணு கலக்கிடுச்சு. கண்ணு கலக்கினா மட்டும் பரவாயில்ல, கண்ணு அப்படியே ஊற்றுனுச்சு. அது எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டச்சிங்கான ஒரு ஃபிலிம். பட் எனக்கு இந்த படம் பார்த்து எனக்கு ஒரு ஆள் சில பேர்னா ஞாபகம் வருவாங்க. நான் ஏன் அதை சொன்னேன், கட் பண்ணிடுவேன். இதோட வீடியோ கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் கன்றாயாக தான் வருது. நான் இதோட இந்த கதையை நான் முடிச்சிடுறேன். ஓகே இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து கொஞ்சம் நேரம் வீடியோ தான் நினச்சேன். பட் லாங்காக தான் இருக்குது. பட் நான் கட் பண்ணி தேவையில்லாதான் கட் பண்ணி எப்படியும் போட்டுருவேன். இதோட இன்றைக்கி என்னோடய விலாக்ஸ் வந்து ஷார்ட் ஃபிலிம் ஒன்று வரப்போகுது. பிக் அனௌன்ஸ்மெண்ட் தான். 2 ஷார்ட் ஃபிலிம் வரப்போகுது. மொதல் ப்ராஜெக்ட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் தரணும். நம்ம இதுக்கு முன்னுக்கு படத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகி இது பண்ணக்கூடாது. இது நம்ம சுய மூளையை வச்சு இது பண்ணணும். இதுக்கு முன்னுக்கு ஒரு இது பண்ணேன். அது மட்டமானது எனக்கும் தெரியும். பட்டு அறியாத வயசு, புரியாத மனசு, அதனால தான் இப்போது இந்த கதைக்கு நான் கொஞ்சம் நல்லா யோசித்து எடுக்க போகிறேன். அண்ட் செகண்ட் கதை வந்து நான் இப்போ தான் ஸ்கிரிப்ட் எழுதி ஆரம்பிச்சிருக்கேன். அது எழுதி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 2 வாரம் 3 வாரம் 1 மாதம் கூட ஆகுது வாய்ப்பு இருக்குது. அது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர். இது வரைக்கும் நான் யோசிக்காத ஒரு ஜானர். லவ் எதுவும் இல்லை, ஆக்ஷன் எதுவும் இல்லை, எந்த இதுவும் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டோட ஜானரும் டிஃப்ரெண்ட்டான ஜானரு. இதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டணுக்காக தான் இது டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறேன். பார்ப்பீங்க. வந்து ஃபஸ்ட்டு இது வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. பட் பண்ணணும். நான் இன்னும் அதுவும் ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சிட்டேன் தான். பட் அதுவும் கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் நிறையா வீடியோ நீங்கள் வரோன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் எல்லா வேலையும் கொஞ்சம் பிரேக் விட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டு எடுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்ப்போம்லாம் என்னென்ன வருது, என்னென்ன பண்ண போகிறோம், அதெல்லாம் நீங்கள் ஒன்று ஒன்றா பார்ப்பீங்க. இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். என் தைப்பூசம் வேறு வருது. சின்ன பிள்ளைங்கன்னா நல்லா பார்த்து கூப்பிட்டு போங்க. அண்ட் வந்து முருகரை வந்து கஷ்டப்பட்டு ரொம்ப தூரத்தில் போய் பார்க்கணுன்னா ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் முருகர் இருக்கார்ல, அங்கேயே நம்ம கொண்டு போவோம். நான் கூடயும் தைப்பூசத்துக்கு கூட போனால் கூட தரல. ஏன்னா வந்து செம்ம க்ரௌடாக இருக்கும். அதனால் போக மாட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா போன வருஷம் போனேன், இந்த வருஷம் நான் போக மாட்டேன்னு நினைக்கிறேன். பட் போனீங்கன்னா தயவுசெய்து இந்த செயின் அதெல்லாம் போட்டு போகாதீங்க. இது வந்து ஒரு வார்னிங் மாதிரி நான் உங்களுக்கு தரேன். செயின் அந்த மாதிரிலாம் போட்டு போகாதீங்க. சின்ன பிள்ளைங்கன்னா இருந்துச்சுன்னா கீழே விடாதீங்க. அவங்க மேலே பிடிச்சி கூப்பிட்டு போங்க. சேஃபாக போங்க. சாமி நல்லா கும்பிடுங்க. பால் குடம் இருக்குன்னா விடுங்க. காவடி தூக்க போனீங்கன்னா நல்லா தூக்கிக்கோங்க. முருகர் இருக்காருன்னு என்றைக்குமே நம்புங்க. ஆக்சுவலி நான் இப்போ வரைக்கும் நான் சொல்லுவேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. பட் நான் முருகரை நான் ரொம்ப ரொம்ப கும்பிடுவேன். ஆக்சுவலி என்னால் போக முடியலன்னு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. கரெக்டாக எனக்கு அந்த டைமில் தான் வேலை. பட் நீங்கள் போய் முருகரை நல்லா ப்ளஸ் வாங்கிட்டு வாங்க. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். யார் யார் போகிறீங்கன்னு தெரில. போனீங்கன்னா எனக்கும் சேர்த்து நல்லா வேண்டுங்க.
வந்து நீங்கள் ப்ளாக்ஸ் நல்லா போகணும், நீங்கள் வாழ்க்கையும் நல்லா போகணும். வாழ்க்கை நாசமாக தான் போகுது, பட் நல்லா போகும் நான் நம்புகிறேன். அண்ட் 2026க்கு வந்து இன்னொன்று நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நல்ல நல்ல படமாக தயவுசெய்து வெளியே ஆகட்டும். ஆக்சுவலி நான் மறந்தே வெயிட்டிங் த பாய்ஸ் யார் யார் பார்க்குறீங்கன்னா தெரில. ஏன்னா பார்த்தீங்கன்னா தயவுசெய்து குடும்பத்தோடு பார்க்காதீங்க, தனியாகவே பாருங்கள். ஏன்னா 18+ தெரிச்சு விட்ருப்பாங்க. அந்த இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான எனக்கு ஒரு சீரீஸு வந்து த பாய்ஸு வந்து ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்னால் முடிஞ்சிடுச்சு. பட் அதெல்லாம் ரீவாட்ச் தான் மறுபடியும் பண்ணணும். ஒரு மெமரிஸ்னால் அதெல்லாம் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்னால். அப்புறம் நிறையா இது இருக்குது. இப்போது நான் சொன்னேன் சோரேன்னு ஒரு படம், அந்த படம்லாம் நல்லா இருந்துச்சு. அப்புறம் சிறைன்னு ஒரு தமிழ் படம் வந்துச்சு. சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு அந்த படம் ரொம்ப பர்சனலான கூட இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த படம். அந்த படமும் உங்களுக்கு டைம் இருந்தால் போய் ஏதாச்சும் வெப்சைட்டில் அந்த மாதிரி தட்டி பாருங்கள். நானே அப்படி தான் பார்த்தேன். அப்புறம் அப்கமிங் மூவி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மறந்தேன் வெயிட்டிங்கடா. கண்டிப்பாக ஐமேக்ஸில் தான் போய் பார்ப்பேன். அண்ட் கிறிஸ்டோபர் நோலனோட படம் வருது, அது எப்போன்னு தெரில. பட் அந்த படத்துக்கும் மறந்த வெயிட்டிங் தான். அது அவர் படம் தான் ஐமேக்ஸில் தான் போய் பார்க்கணும், வேறு இதெல்லாம் பார்க்கணுன்னு இல்லை. பட் எனக்கு அந்த படம் பேர் வாயில் ஒட்டலை, சும்மா பார்ப்போம். கிறிஸ்டோபர் நோலன் உங்களுக்கு தெரியலன்னா டார்க் நைட், இன்ஸ்டர்டெல் அந்த படம்லாம் பார்த்து சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு பட ராசினியே எனக்கு அந்த படத்தில் தான் எனக்கு ஸ்டார்ட்டாகவே ஆணுச்சு. டார்க் நைட் தான் நான் மரண ஃபேன் ஆகிட்டேன். மெயினாக அந்த ஜோக்கு கேரக்டரு பாவம் மனசால் பைஸில் போயிட்டார். ஐயா கிடைக்கல, நான் வந்து சொல்கிறேன். இந்த படம் வந்து பேர் எனக்கு தெரியல, படம் பேர் த ஆடிசி. நல்லாயிருக்கும் நான் நம்புகிறேன். ட்ரெய்லர் பார்க்கலன்னா ட்ரெய்லர் வந்திருக்கா டீசர் வந்திருக்கா தெரியல, டீசர் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். போய் டீசர் போய் பாருங்கள். டாம் ஹாலண்ட் தான் இருக்கார் மனுஷன். அந்த படத்துக்கு நான் வெயிட்டிங்கு. யார் பார்க்கலையோ மறக்காமல் செக் அவுட் பண்ணிட்டு வாங்க. ஓகே, மாரல் ஆஃப் ஸ்டோரிஸ் இது தான் ரியல் அண்டு. இதுக்கப்புறம் நிகன் வ்ளாக்ஸ்லேருந்து நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நிகன் வ்ளாக்ஸுக்குள்ளே போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் அமுக்கிடுங்க. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வீடியோ வரும். நான் ஹோப் தரல, தொடர்ச்சியாக வீடியோ வரும். ஆனால் கொஞ்சம் லேட்டாக தான் வரும், ஒரு மாதம் அந்த மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் தப்பாத்துக்காதீங்க. இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். குட் நைட், பாய்.